Welcome to Icerium Academy. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷனுக்கான வீடியோவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளியர்? ஸோ பார்ட் 3 ஆர்டிகல் 12 அப் டு 35. ஸோ நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அப் டு நம்ம 1950 கான்ஸ்டியூஷனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ அப்போலேருந்து அப் டு 1978 வரைக்கும் ஸோ நமக்கு வந்து 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1978 the 44 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி ஸோ ஆர்டிகல் 31 அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கிட்டு போய் பார்ட் 12 ஸோ ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். கிளியர்? ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் that is the merged to Constitutional Part 12 and Article 300A. It is the legal rights. It is the legal rights. Clear? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1978 வரைக்கும் 1950 அப் டு 78 வரைக்கும் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த 7 ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதாவது 7வதாக இருக்கக்கூடிய அந்த 7வதுன்னு இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு போய் லீகல் ரைட்ஸாக ஆர்டிகல் 300A பார்ட் 12 மெர்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் டு ஈக்குவலிட்டி. ஸோ ஆர்டிகல் 14 to 18 வரைக்கும். ஸோ ஆர்டிகல் 14 அப் டு 18 வரைக்கும். தட் இஸ் த ரைட் டு ஈக்குவலிட்டி. ரைட் டு ஃப்ரீடம். ஸோ ஆர்டிகல் 19 அப் டு 22. That is the third one, right to against explosion, the article 23rd and 24. Clear? So fourth one, right to freedom of religion. So article 25 up to 28. Clear? Then next one, the right to culture and educational. So article 29 up to 30. The right to constitutional remedies. So article 32. Equality article 14 to 18. நமக்கு வந்து 14 18 வரைக்கும் என்ன சொல்றாங்க, சமத்துவ உரிமை பத்தி சொல்றாங்க. ஸோ ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு வந்து ஆல் ஆர் ஈக்குவல், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்த ஆர்டிகல் 14. இந்த ஆர்டிகல் 15 அப்படின்றது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா த ரிலீஜியன் அண்ட் கம்யூனிட்டி, ஜாதி மதம் நிறம் என நோ பார்ஷியாலிட்டி ஃபார் எனிஒன், அதாவது சாதி மதம் நிறம் அப்படின்றது எந்தவித பாகுபாடும் காட்டக்கூடாது. தான் ஆர்டிகல் 15 சொல்லுது. ஆர்டிகல் 16 தட் இஸ் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஆஃப் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வேலை வாய்ப்புல சமமான வாய்ப்புகள் கொடுக்கணும். இதுதான் ஆர்டிகல் நமக்கு வந்து 16. ஆர்டிகல் 17 that is the untouchability, the abolition of untouchability act in the 1955. That is the untouchability act. The article 18, government provided the title for the Padma Shri, Padma Bhushan and Padma Vibhushan, all are awards, and also the educational and army defense provide to the titles. Any other the titles will be provided compulsory approved by the government. So government உடைய நாலேஜ் இல்லாம, ஸோ முன்னாடி எல்லாம் பிஃபோர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றப்ப ஸோ நமக்கு வந்து ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர், இட் இஸ் த டைட்டில். ரெட்டைமலை சீனிவாசன், ராவ் பகதூர், திவான் பகதூர் டைட்டில்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டாக்டரேட் பட்டம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதே போல் டிஃபென்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கீர்த்தி சக்ரா அவார்டு, ஸோ அசோக் சக்ரா அவார்டு, இந்த மாதிரி டைட்டில்லாம் வந்து டிஃபென்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டி ஒரு டைட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பல்சரி கவர்மெண்ட்டுடைய நாலேஜ் படி தான், கவர்மெண்ட்டினுடைய அத்தாரைட்ஸ் படி தான் அந்த டைட்டிலை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 18. ஸோ இதான் ரைட் டு ஈக்குவலிட்டி. ஸோ அடுத்து நமக்கு வந்து ரைட் டு
ஃப்ரீடம் இந்த ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும். ஸோ ஆர்டிகல் இதில் 21 வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் த இண்டிவிஜுவல் பர்சனுடைய நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் தான், ஒன்லி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்றனால. ஸோ ஆர்டிகல் 21 அப்படின்றது இண்டிவிஜுவல் பர்சனுடைய ஃப்ரீடம், ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 21. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம ஆர்டிகல் 23 அண்ட் அப் டு 24, தட் இஸ் ரைட் டு எக்ஸ்ப்ளோஷனல், ரைட் டு அகெனிஸ்ட் எக்ஸ்ப்ளோஷனல், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இந்த ஆர்டிகல் 23 தட் இஸ் சைல்ட் அண்ட் உமன், பெண்கள் மற்றும் குழந்தைகளை வியாபார ரீதியாக விற்பனை செய்யறது தடை பண்றது. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது. ஆர்டிகல் 24ன்றது சைல்டு லேபர் அப்படின்னு சொல்றாங்க. அபாலிஷன் ஆஃப் சைல்டு லேபர் நம்ம குழந்தை தொழிலாளர் தடுப்பு மற்றும் ஒழுங்குபடுத்தும் சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1986. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்தால் போதுமானது. தேங்க்யூ.